எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாஸ் அவர்களும் நேற்று தினம் ரணில் விக்ரமசிங்க அவர்களை பார்த்துவிட்டு சில கருத்துக்களை முன்வைத்தார். அவர் தெரிவித்த கருத்து வீரகேசரி பத்திரிகை தலைப்பிடுகிறது. சட்டத்தின் ஆட்சியை குறைமதிப்புக்கு உட்படுத்தும் ஒரு நபரின் செயற்பாடு ரணிலை பார்வையிட்ட பின் சஜித் தெரிவிப்பு என்பதாக அந்த செய்திக்கு தலைப்பிடப்படுகிறது. சட்டத்தின் ஆட்சி நடைமுறையில் உள்ளதாக கூறப்படுகின்ற நிலையில் நீதிமன்றம் தீர்ப்பை அறிவிக்க முன்னர் அதனை நீதித்துறைக்கு அப்பாற்பட்ட ஒருவர் தெரிவித்திருக்கின்றமையானது நீதிமன்றத்தையும் சட்டத்தின் ஆட்சியையும் குறைமதிப்புக்குட்படுத்தும் செயலாகும். எனவே சுயாதீன நீதித்துறை இது தொடர்பில் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என எதிர்க்கட்சித் தலைவர் சஜித் பிரேமதாச வலியுறுத்தியிருக்கின்றார். நேற்று சனிக்கிழமை முன்னாள் ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவை சிறைச்சாலை வைத்தியசாலையில் பார்வையிட்டதன் பின்னர் ஊடகங்களுக்கு கருத்துக்களை முன்வைக்கும் போதே அவர் இந்த விடயங்களை சுட்டிக்காட்டியிருப்பதாக அந்த செய்தியும் தொடர்வதை நாங்கள் காணக்கூடியதாக இருக்கிறது. எனவே அவர் மேலும் சில விடயங்களையும் அங்கே சுட்டிக்காட்டி இருக்கிறார். எனவே நீதியை நிலைநாட்டும் செயற்பாடும் சட்டத்தின் ஆட்சி நடைமுறை நிலையில் மேலான சட்டத்தில் குறிப்பிடப்படாத மூன்றாம் தரப்பினரால் சமூக ஊடக வலையமைப்புகள் மூலம் சட்ட நடவடிக்கைகளின் இறுதி முடிவை கணிக்க முடியாது. அதி உயர் சட்டத்துக்கு வெளியே இருக்கும் மூன்றாம் தரப்பினர் சமூக ஊடகங்கள் மூலம் நீதி நிலைநாட்டும் சட்ட அமலாக்கம் செயல்முறையின் முடிவுகளை முன்கூட்டியே கணிப்பது ஆபத்தானது என்பதாகவும் அவர் தெரிவித்த கருத்தும் பிரதானமாக இருப்பதை காணும். எனவே அந்த யூடியூபர் தெரிவித்த கருத்தை மேற்கோள் காட்டிதான் அவர் இந்த தகவலை முன்வைத்திருக்கிறார். எனவே அவருக்கு எப்படி இந்த விடயம் தெரியும் என்பதாகத்தான் இப்போது கேள்வி எழுப்பப்படுகிறது. அவருக்கு எதிராக இந்த நீதிமன்றில் வழக்கு தாக்கல் குற்றப்புலனாய்வு திணைக்களத்தில் அவருக்கு எதிராக முறைப்பாடு செய்யப்பட்டிருக்கு. ஆனால் இன்னும் ஒரு பக்கம் இருக்கிறது. எனவே பொது சொத்துக்கள் சட்டத்தின் கீழ் கைது செய்யப்படுகின்ற ஒருவருக்கு விளக்கமுறையில் நிச்சயம் வழங்கப்படும் என்பதும் இங்கே அனைவருக்கும் சட்டத்தில் தெரிந்த துறை அனைவருக்கும் தெரிந்த ஒரு விடயமாக இருந்த போதிலும் அவர் முன்கூட்டியே அடித்து கூறிய ஒரு விவகாரம் தான் இப்போது பேசுபொருளாக மாறியிருக்கின்றதும் இங்கே நாங்கள் சுட்டிக்காட்ட